நலம் என்கின்ற மருத்துவ முகாம் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பிஏஜி மருத்துவமனை மற்றும் வேர்ல்டு மலையாளி கவுன்சிலோடு இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கு இந்த தெப்பக்குளம் மண்டல் பகுதியில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள், குறிப்பாக மழைக்காலம் முடிந்து நிறைய அவங்களுக்கு உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஆலோசனை பெற்றும் அவர்களுக்கான அந்த மருந்துகளை கொடுக்கக்கூடிய மருத்துவ முகாம் நடைபெற்று கொண்டு வருகிறது. பல இடங்களில் கார்ப்பரேஷன் பகுதிகளில் குப்பைகள் சரியாக எடுக்கப்படாததால் நிறைய பொதுமக்களுடைய புகார்கள், இது மிகப்பெரிய சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்திட்டு இருக்கு. இதனால அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் புகார் தெரிவித்தால் கூட அதை கிளீன் பண்றதை கூட ரொம்ப நாள் எடுத்துக்கிறாங்க. இது தொடர்பாக சட்டப்பேரவையிலே கூட நான் இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறேன். குப்பை வண்டிகள் அதிகமாக இல்லாமல் இருப்பதும், தூய்மை பணியாளர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பதும் காரணம் என்று மாநகராட்சியினுடைய ஒரு சில ஊழியர்கள் கூறுகிறார்கள். அதனால் இது தொடர்பாக கோவை மாநகராட்சிக்கு அதிகமான வருவாய் கொடுக்கின்ற மாநகராட்சி, ஆனால் மக்களுக்கு வாழ்வதற்கு ஒரு தரமான கட்டமைப்பு வசதிகளை மாநில அரசு ஏற்படுத்தி கொடுக்காமல் இருப்பது கண்டனத்துக்குரியது. இவ்வளவு தூரம் வருவாய் கொடுக்கின்ற ஒரு மாநகராட்சிக்கு தேவையான அளவு தூய்மை பணியாளர்களும் தேவையான அளவு வண்டிகளும் கொடுக்கப்பட வேண்டும். அதிலும் மழை காலத்தில் அப்படிங்கிறது, ஒரு நாள் குப்பை எடுக்கலனாவே அந்த குப்பை மழை தண்ணியோடு சேர்ந்து வரும்போது அது இன்னும் அதிக பாதிப்புகளை உருவாக்குகிறது. இது தொடர்பாக உடனடியாக அரசு கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம். சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர் 2 நாட்களிலே ஏதோ பெயருக்கு வைத்து முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரசு செயல்பட்டு இருப்பதாக தோணுகிறது. தமிழகம் மாதிரியான ஒரு மிகப்பெரிய மாநிலத்தில், அதுவும் பல்வேறு துறைகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம், கல்வியாகட்டும், மருத்துவமாகட்டும், தொழில் வசதியாகட்டும் என்று வளர்ந்து வரக்கூடிய ஒரு மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி ஆக்கப்பூர்வமாக விவாதம் நடத்துவதற்கு சட்டப்பேரவையிலே அந்த நாட்களை குறைத்ததன் காரணமாக ஒரு மிகுந்த ஏமாற்றம் தானே எங்களுக்கெல்லாம் இருக்கிறது. எங்களுக்கு இந்த 4-5 மாசம் கழிச்சு ஒரு சட்டப்பேரவை கூடுதுன்னா 4 நிமிஷத்துல பேசி முடிங்க அப்படிங்கிறாங்க. அதுலயும் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பும் கிடைக்கிறது இல்லை. இந்த குறைச்சலான நேரம் இருக்கிறதால நிறைய விஷயங்களை அரசின் கவனத்திற்கு எங்களால் கொண்டு போக முடியவில்லை. அதனால் இந்த அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 100 நாட்கள் சபையை நடத்துவோம் ஒரு வருடத்திற்கு அப்படின்னாங்க. எல்லா வாக்குறுதி மாதிரியே இந்த வாக்குறுதியும் அவர்கள் காற்றிலே பறக்க விட்டிருக்கிறார்கள். அதனால் சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர் என்பது இந்த மாநில அரசு அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்த போது அறிவித்ததை போல 100 நாட்கள் நடத்துவதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன். டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாக தீர்மானத்தை மாநில அரசு சட்டப்பேரவையிலே நிறைவேற்றினார்கள். இது தொடர்பாக மத்திய அரசு என்னென்னவெல்லாம் மாநில அரசு இந்த சுரங்கம் தொடர்பாக அவர்களுடைய கோரிக்கைகள், அவர்களுடைய எதிர்ப்புகள் என்று எல்லாவற்றையும் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஏதாவது ஒரு பிரச்சனை மத்திய அரசை எதிர்க்க வேண்டும். மத்திய அரசுக்கு எதிராக அரசியல் செய்வதன் வாயிலாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் என்பது மட்டும்தான் மாநில திமுக அரசினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. எதையெல்லாம் சரியான விதத்தில் ஒரு அரசாங்க ரீதியான நடைமுறையிலே செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதை விட்டுவிட்டு அதற்கு பின்பாக மோடி அவர்களையும் மத்திய அரசையும் குறை கூறுவதற்காக ஒரு அரசியல் வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு துறைகளில் இந்த மாநில அரசு தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அது மழை காலத்தில் தகுந்த ஏற்பாடுகளை செய்யாமல் இருப்பது, பாதிப்பு ஏற்பட்ட மக்களிடம் சரியான உதவிகள் சென்று சேராமல் இருப்பது, நிவாரண உதவிகள் வழங்குவதில் பாரபட்சம் என்று இருக்கின்ற பல்வேறு குறைபாடுகளோடு இதுவும் இப்போது சேர்ந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் ஒவ்வொரு இடத்திலேயும் மாநில அமைச்சர்கள் வருகின்ற பொழுது காட்டப்படுகின்ற கோபம் என்பது குறைச்சலான சதவீதம் தான். ஒரு 5% தான் கோபத்தை காட்டுறாங்க. மீறி அத்தனை பேரும் எப்போது இந்த அரசாங்கத்தை தூக்கி எறிவோம் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்று தமிழகத்தினுடைய நிலைமை. ஆனால்
மாநில அரசு அமைச்சர்களோ மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்களோ மக்களுடைய இந்த கோப உணர்வை பற்றி சிறிதும் பொருட்படுத்தாமல் இருக்கிறார்கள். இதற்கான பலனை 2026 அவர்கள் அனுபவிப்பார்கள். இன்று மக்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்பதற்கு கூட அரசு தயாராக இல்லை என்பதுதான் வேதனையான விஷயம். ரொம்ப நாளாவே பல்வேறு அரசியல் கட்சிகள் தமிழக அரசியல் கல்வி பொதுப்பட்டியல் அப்படிங்கிற விஷயம் தமிழ்நாட்டில் அது ரொம்ப நாளா பேசப்பட்டு வருகிறது. அரசியலமைப்பு சட்டத்திலே உரிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதன் வாயிலாகத்தான் இதை கொண்டு வர முடியும். இதற்கான ஒரு பொது கருத்தை எட்டுவதற்கு மாநிலத்தில் இந்த கருத்தை தெரிவிக்கின்ற கட்சிகள் முயற்சி பண்ணலாம். இரண்டாவது, கல்வித்துறை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அடிப்படை கல்வி, ஆரம்ப கல்வி, இவை எல்லாமே முழுக்க முழுக்க மாநில அரசு சார்ந்துதான் இருக்கு. உயர்கல்வி என்று வருகின்ற பொழுது மட்டும்தான் அது மத்திய அரசுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இன்று உயர்கல்வித்துறையிலே வருகின்ற பெரும்பாலான உதவிகள் என்பது மத்திய அரசு கொடுக்கின்ற உதவிகள். அதனால ஒரு சில துறைகள் அப்படிங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. இது ஏதோ புதிதாக அப்படின்னு வந்தது கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் உருவான காலத்திலிருந்து இடையில ஒரு திருத்தம் கொண்டு வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொண்டு வந்ததிலிருந்து இது இருக்கு தொடர்ச்சியாக. அதனால உயர்கல்வித்துறையிலே இன்று பெரும்பான்மையாக கிடைக்கின்ற நிதி உதவிகள், அதற்கென்று இருக்கிற வழிகாட்டுதல்கள், இவற்றையெல்லாம் நாம் என்ன செய்ய போகிறோம், அதற்கென்று தெளிவான என்ன அணுகுமுறை இருக்கிறது. இன்று ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய பள்ளிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கை விகிதம் குறைந்து ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை, அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், எவ்வளவு இடங்கள்ல இன்னும் பள்ளி வகுப்பறைகள் இல்லாம இருக்கு. ஆக மாநில அரசு தங்களிடம் இருக்கின்ற அந்த ஆரம்ப கல்வி, அடிப்படை கல்வி வசதிகளை கூட சரியாத ஒரு அவங்க அதை சரி பண்ண முடியாத நேரத்துல முழுவதுமாக கல்வித்துறையை மாநில அரசிடம் ஒப்படைத்து விட்டால் இது எப்படி இவங்க நிலைமையை சமாளிக்க போறாங்க? இவங்க கிட்ட கொடுத்திருக்கிற டிபார்ட்மெண்ட்டையே இவங்களால டீல் பண்ண முடியல. அதனால் இது தொடர்பாக ஒரு நல்ல ஒரு சமுதாய ரீதியாக ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. இது தொடர்பாக இந்த தடவை பேரவையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலேயும் எம்எல்ஏக்களுக்கு சிறப்பு நிதி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அறிவித்த ஒரு அறிவிப்புக்கு நாங்க நிறைய பணிகளை கொடுத்திருந்தோம். ஆனால் எங்களுக்கு என்ன ஏமாற்றம்னா, வழக்கமாக அரசாங்கத்தினுடைய பணிகள் நிதி ஒதுக்கிறது எல்லாத்தையும் கணக்கு போட்டு இதுதாங்க சட்டப்பேரவையில உங்களோட தொகுதிக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், ரோடுக்கு இதே மாதிரி தான் 200 கோடி ரூபாய் முதல்ல கொடுக்குறோம் நாங்க, அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு 200 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோங்கிறாங்க. ஆனா எங்கேயுமே ரோடுகள் சரியா இல்ல. நீங்க எல்லாருமே பாக்குறீங்க, இன்னைக்கு ரோடுகள் படுமோசமா இருக்கு. அதிலும் கொஞ்சம் சிட்டியில வேணா கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறோம், கொஞ்சம் பக்கத்துல போயிட்டோம்னா எல்லா ரோடுகளும் அவ்வளவு மோசமா இருக்கு. அதனால கொடுக்கின்ற நிதி எங்க போகுது? என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல அதிகமான நிதி தேவைப்படுகிறது கொஞ்சமா கொடுக்கறாங்களா? இது எதுவுமே புரிய மாட்டேங்குது. கேட்டா நிதி ஒதுக்குறங்கிறாங்க, ஆனா வேலை எதுவும் நடந்த மாதிரி தெரியல. ஆமா, நான் வேணா இது தொடர்பாக அதிகாரிகள் கிட்ட பேசுறேன். ஏன்னா ஜிஹெச்ல பார்க்கிங் ஃபெசிலிட்டி ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. மருத்துவர்களோட வாகனங்களை கூட நிறுத்த முடியறது இல்ல. இது தொடர்பா நானும் பேசியிருக்கேன் சட்டப்பேரவையில. ஜிஹெச்ல மருத்துவர்களோட வண்டிகளுக்கே இடம் வசதி இல்லை அப்படின்னு. இந்த இடப்பற்றாக்குறையை பல்வேறு இடங்களில் வாகன அடுக்கங்கள், அதாவது மல்டி லெவல் கார் பார்க்கிங் வேணுங்கிறதையும் தொடர்ச்சியா நான் வலியுறுத்திட்டு இருக்கேன். அதுல ராஜவீதி இதெல்லாம் கேட்டது, இந்த முறை அது நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு எனக்கு பதில் கொடுத்திருக்காங்க. வளர்ந்து வரக்கூடிய நகரம், மக்கள் தொகை அதிகமா பெருக்குது, இன்னைக்கு வாகன பெருக்கம் ஜாஸ்தியா இருக்கு. அப்படி இருக்கும்போது இதற்கென்று இப்போது நவீன வகையில எப்படி வாகன நிறுத்தங்களை ஏற்படுத்தணுங்கிறத யோசிக்கணும். எந்த தொலைநோக்கு பார்வையும் இல்லாத அரசாங்கத்துக்கிட்ட வேற என்ன கேட்க முடியும்? மத்திய அரசு மாநில கொடுக்கக்கூடிய அந்த நிதி பகிர்வை அதிகரிக்கணும். குறிப்பா தமிழ்நாடு, குஜராத், ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு குறிப்பிட்டு வளர்ந்த மாநிலங்களுக்கான நிதி கொடுக்குறாங்க. இதனால உற்பத்தி பாதிக்கப்படுது. அதனால நிதி பகிர்வை 50% அதிகரித்து கொடுக்கணும். இது தொடர்பாக தற்போது நிதி கமிஷனுடைய
கூட்டம் வந்து நடந்தது. இதுல எல்லா கட்சிக்கும் அழைப்பு கொடுத்திருந்தாங்க. நிதி கமிஷன் எப்படி நிதி பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கறத வெறும் அரசாங்கத்தோட நடைமுறையா மட்டும் கவர்மெண்ட் பாக்குறது இல்ல. நிதி கமிஷன் சென்னை வந்திருந்த போது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டு அவர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. அதனால புதிய நிதி கமிஷன் புதிய நிதி பகிர்வுகளை அறிவிக்கின்ற பொழுது நிச்சயமாக இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். இல்லைங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினோட அரசில் இருக்கிற அமைச்சர்களாகட்டும் அல்லது மாநிலத்தினுடைய மரியாதைக்குரிய முதலமைச்சராகட்டும், இவங்க எல்லாம் எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னே தெரியல. கண்ணு முன்னால இருக்கிற யதார்த்தத்தை கூட அவங்க புரிஞ்சுக்காம இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சாதாரண சின்ன சின்ன ஒரு தம்பிங்க இவங்க எல்லாம் கூட எடுத்து போடுறாங்க. மாநிலத்தினுடைய அமைச்சர் என்ன பதில் சொல்றாரு உங்ககிட்ட, என்ன அங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு சாதாரண பசங்களே எடுத்து அதை போட்டு இருக்கிறாங்க. சமூக வலைதளங்கள்ல நம்ம நிறைய அதை பார்க்கலாம். ஆனால் அமைச்சர்கள் எதையும் நாங்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. ஒரு மகாராஜா மனப்பான்மையில் தான் இன்று மாநில அமைச்சர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மழையை பொறுத்தவரைக்கும் 2 வாரத்துக்கு முன்னாலேயே டெல்டா மாவட்டமாகட்டும் சென்னையில பெய்த மழை, இப்ப 2 நாட்களாக தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாநிலத்தில் பெய்த மழையில பாத்தீங்கன்னா எப்போதுமே குடியிருப்புகளும் மக்களும் பாதிக்கப்பட்டது நம்மளால பார்க்க முடியும். நீர்நிலைகள் மீட்டெடுக்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்றாங்க. அரசு முழுசா கவனம் செலுத்தல. நிச்சயமா கவனம் செலுத்தலமா. நீங்க நீர்நிலைகளை நம்முடைய முன்னோர்கள் நீர் மேலாண்மையை மிக அழகாக திட்டமிட்டு இங்க உருவாக்கி வச்சுட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? குடியிருப்பு பகுதிகளை அனுமதிப்பது, ஆக்கிரமிப்புகளை அனுமதிப்பது, ஆக்கிரமிப்புகளை ஆளும் கட்சியினுடைய அதிகாரிகளோட தொடர்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஆக்கிரமிப்பு வர்றது. இந்த மாதிரி நீர்நிலை ஆக்கிரமிப்பு அப்படிங்கறத உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட இடங்களில் கூட இந்த அரசாங்கம் இன்னும் நீக்கல. அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ இதனால என்ன ஆகுதுன்னா, நீர்நிலைகளை நாம கவனிக்காம விட்டதன் காரணமாக இன்று இந்த மழை காலங்கள்ல அதற்கென்று அதிகமான கோடிகளை செலவழிக்க வேண்டி இருக்கு மக்களோட வரி பணத்துல. உள்ளூரிலும் வெளியூர்ல இன்னொரு மாநிலத்தினுடைய மின்துறை அமைச்சர் நீங்க அதானி தொடர்பான விளக்கத்தை அமைச்சர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையிலே முதலமைச்சர் அவர்கள் பதில் கூறினார். இது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் இன்னொரு குற்றச்சாட்டை வச்சிருக்கார். குடும்ப உறுப்பினர்களை அதானி சந்தித்தது உண்மையா? ஏது தொடர்பா இன்னும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் சந்திக்கல அப்படின்னு மாநிலத்தோட முதலமைச்சர் சட்டப்பேரவையில விளக்கம் கொடுத்தாரு. ஆனா கவர்மெண்ட் இன்னைக்கு எப்படி நடக்குது? மாப்பிள்ளையோட அரசாங்கமா நடக்குது. இது ஏதோ நாங்க சொல்லிங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அமைச்சர்கள் இருந்து அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் வரைக்கும் சொல்றது இது மாப்பிள்ளையோட அரசாங்கம். அப்ப எங்க கட்சியோட தலைவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு, அதுக்கு பதில சொல்லட்டும் அவரு. அதை விட்டுட்டு உள்ளூரு வெளியூரு நாங்க எங்க ஜெயிக்கணுமோ, எங்க மக்கள் எங்க எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்களோ கொடுப்பாங்க. என்ன இதே மாதிரி அடுத்தது பிஜேபி ஆட்சிக்கே வராதுன்னு சொன்னாங்க. 3வது முறை ஆட்சிக்கு உட்கார்ந்துருக்கோம். தமிழ்நாட்டிலையும் பிஜேபி ஆட்சிக்கு வரும், அதற்கான காலம் இருக்கு, காலம் கனியும். அதனால குறைஞ்சபட்சம் சரி ஓகே, நீங்க தோத்தவங்களுக்கு பதில் சொல்ல வேணாம், ஜெயிச்சவங்களுக்காவது பதில் சொல்லுங்க. சட்டப்பேரவையில பதில் சொல்வதற்கு கூட மின்சாரத்துறை அமைச்சர் சட்டப்பேரவையில இல்லையே.